அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அனைத்து இயல்களும் பார்த்துட்ருக்கோம். அதில் முதல்ல 12ஆம் வகுப்பு அனைத்து இயல்களும் முடிச்சிருக்கோம். அதே மாதிரி 11ஆம் வகுப்பு அனைத்து இயல்களும் முடிச்சிருக்கோம். 10ஆம் வகுப்பு இயல்கள் அனைத்துமே முடிச்சிருக்கோம். ஒரு லைன் கூட விடாமல் 10ஆம் வகுப்பு எல்லா கேள்விகளுமே லைன் பை லைன் கொஷினாக ஆப்ஷனோடு எடுத்திருக்கோம். இப்போ அதே மாதிரி 9ஆம் வகுப்பு இயல்கள் பார்த்துட்ருக்கோம். இப்போ இயல் 2 கேள்விகள் பார்ப்போம். கேள்வி 1, மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடியவர் யார்? மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடியவர் யார்? ஆப்ஷன் பி, இளங்கோவடிகள். கேள்வி 2, வான் சிறப்பு என்னும் தலைப்பில் 10 குறட்பாக்கள் பாடியவர் யார்? வான் சிறப்பு என்னும் தலைப்பில் 10 குறட்பாக்கள் பாடியவர் யார்? ஆப்ஷன் பி, திருவள்ளுவர். கேள்வி 3, உலக சுற்றுச்சூழல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக சுற்றுச்சூழல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் பி, ஜூன் 5. கேள்வி 4, நீரின்றி அமையாது உலகம் என்று கூறியவர் யார்? நீரின்றி அமையாது உலகம் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் பி, திருவள்ளுவர். கேள்வி 5, மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை 1000ஆக பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் யார்? மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை 1000ஆக பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் சி, மாங்குடி மருதனார். கேள்வி 6, பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை டேஷ் என்று அழைப்பர். பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை டேஷ் என்று அழைப்பர். ஆப்ஷன் டி, கண்மாய். கேள்வி 7, கண்மாய் என்பதன் வட்டாரச் சொல் எது? கண்மாய் என்பதன் வட்டாரச் சொல் எது? ஆப்ஷன் ஏ, கம்மாய். கேள்வி 8, மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு டேஷ் என்று பெயர். மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு டேஷ் என்று பெயர். ஆப்ஷன் பி, உறைக்கிணறு. கேள்வி 9, மக்கள் பருகும் நீருள்ள நீர்நிலைக்கு டேஷ் என்று பெயர். மக்கள் பருகும் நீருள்ள நீர்நிலைக்கு டேஷ் என்று பெயர். ஆப்ஷன் ஏ, ஊருணி. கேள்வி 10, கல்லணையின் நீளம் என்ன? கல்லணையின் நீளம் என்ன? ஆப்ஷன் ஏ, 1080 அடி. கேள்வி 11, கல்லணையின் அகலம் என்ன? கல்லணையின் அகலம் 40 முதல் 60 அடி. ஆப்ஷன் பி. கேள்வி 12, கல்லணையின் உயரம். கல்லணையின் உயரம் ஆப்ஷன் ஏ, 15 முதல் 18 அடி வரை. கேள்வி 13, எந்த ஆற்றின் நடுவே கல்லணை கட்டப்பட்டுள்ளது? எந்த ஆற்றின் நடுவே கல்லணை கட்டப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பி, காவிரி. கேள்வி 14, மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் உடையது அரண் என்ற பாடல் இடம்பெற்ற நூல். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் உடையது அரண் என்ற பாடல் இடம்பெற்ற நூல். ஆப்ஷன் டி, திருக்குறள். கேள்வி 15, உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்பது டேஷ் பாடல். உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்பது டேஷ் பாடல். ஆப்ஷன் பி, புறநானூற்று பாடல். கேள்வி 16, இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார்? இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார்? ஆப்ஷன் பி, சர் ஆர்தர் காட்டன். கேள்வி 17, கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரை சூட்டியவர் யார்? கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரை சூட்டியவர் யார்? ஆப்ஷன் பி, சர் ஆர்தர் காட்டன். கேள்வி 18, கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு 1873ஆம் ஆண்டு எந்த ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணை கட்டப்பட்டது? கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு 1873ஆம் ஆண்டு எந்த ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணை கட்டப்பட்டது? ஆப்ஷன் சி, கோதாவரி. கேள்வி 19, தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவை என்று கூறியவர் யார்? தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவை என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் பி, தோ. பரமசிவம். கேள்வி 20, குள்ள குளிர குடைந்து நீராடி என்று கூறுபவர் யார்? குள்ள குளிர குடைந்து நீராடி என்று கூறுபவர் யார்? ஆப்ஷன் பி, ஆண்டாள்.
கேள்வி 21. தெய்வச் சிலைகளை குளிக்க வைப்பதை டேஷ் என்று கூறுவர். தெய்வச் சிலைகளை குளிக்க வைப்பதை டேஷ் என்று கூறுவர். ஆப்ஷன் டி திருமஞ்சனம் ஆடல். கேள்வி 22. எந்த சிற்றிலக்கியத்தில் நீராடல் பருவம் கூறப்பட்டுள்ளது? எந்த சிற்றிலக்கியத்தில் நீராடல் பருவம் கூறப்பட்டுள்ளது? ஆப்ஷன் டி பிள்ளைத்தமிழ். கேள்வி 23. சனி நீராடு என்பது யார் வாக்கு? சனி நீராடு என்பது யார் வாக்கு? ஆப்ஷன் ஏ ஔவை. கேள்வி 24. பொறுத்துக. கோட்டையின் புறத்தே அகழ்ந்து அமைக்கப்பட்ட நீர் அரண். கோட்டையின் புறத்தே அகழ்ந்து அமைக்கப்பட்ட நீர் அரண் அகழி. மலைமுகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது அது அருவி. கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு அகழி. கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு. ஆப்ஷன் பி ஆழிக்கிணறு. கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு ஆழிக்கிணறு. இரு கரைகளுக்கு இடையே ஓடும் மேற்பரப்பு ஆறு. கோட்டையின் புறத்தே அகழ்ந்து அமைக்கப்பட்ட நீரரண் அகழி. மலைமுகட்டு தேக்கநீர் குத்திட்டு குதிப்பது அருவி. கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு ஆழிக்கிணறு. இரு கரைகளுக்கு இடையே ஓடும் மேற்பரப்பு ஆறு. ஆப்ஷன் டி சரியானது. கேள்வி 25. பலவகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. பலவகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ இளஞ்சி. கேள்வி 26. பொறுத்துக. ஊருணி. ஊருணி மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலை. ஊற்று அடியிலிருந்து நீர் ஊறுவது. ஏரி வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம். கடல் அலைகளை கொண்ட உப்புநீர் பெரும்பரப்பு. ஆப்ஷன் டி சரியானது. ஊருணி மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலை. ஊற்று அடியிலிருந்து நீர் ஊறுவது. ஏரி வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம். கடல் அலைகளை கொண்ட உப்புநீர் பெரும்பரப்பு. கேள்வி 27. சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு டேஷ் எனப்படுகிறது. சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு டேஷ் எனப்படுகிறது. ஆப்ஷன் டி கட்டுக்கிணறு. கேள்வி 28. நீர்வரத்து மடையின்றி மழைநீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை எது? நீர்வரத்து மடையின்றி மழைநீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை எது? ஆப்ஷன் சி புனற்குளம். கேள்வி 29. 1829 காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் நியமிக்கப்பட்டவர் யார்? 1829 காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் பி சர் ஆர்தர் காட்டன். கேள்வி 30. குமிழித்தூம்பு யார் காலத்தில் அமைக்கப்பட்டது? குமிழித்தூம்பு யார் காலத்தில் அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் பி சோழர். கேள்வி 31. பொறுத்துக. குண்டம். குண்டம் சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. குமிழி ஊற்று அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று. குண்டு சிறியதாய் குளிப்பதற்கேற்ற சிறு குளம். பூட்டை கிணறு கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. ஆப்ஷன் ஏ சரியானது. கேள்வி 32. உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. ஆப்ஷன் சி கூவல். கேள்வி 33. கீழ்கண்ட மாவட்டங்களில் முல்லை பெரியாறு அணையால் பாசனம் இல்லாத மாவட்டம் எது? கீழ்கண்ட மாவட்டங்களில் முல்லை பெரியாறு அணையால் பாசனம் இல்லாத மாவட்டம் எது? ஆப்ஷன் டி தர்மபுரி. தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம் இந்த மாதிரி நிறைய மாவட்டங்கள் முல்லை பெரியாறு அணையால் பாசனம் உள்ள மாவட்டங்கள். கேள்வி 34. முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? ஆப்ஷன் ஏ பென்னி குயிக். கேள்வி 35. பொறுத்துக. குந்த அப்படின்னா உட்கார. கந்தம் அப்படின்னா மனம்.
மிசைனா மேல், விசனம்னா கவலை. ஆப்ஷன் சி வந்து சரியானது. குந்த அப்படின்னா உட்கார, கந்தம் மனம், மிசை மேல், விசனம் கவலை. கேள்வி 36. டேஷ் மலையில் பெய்யும் நீரானது பெரியாற்றில் கலக்கிறது. டேஷ் மலையில் பெய்யும் நீரானது பெரியாற்றில் கலக்கிறது. ஆப்ஷன் பி மேற்கு தொடர்ச்சி மலை. கேள்வி 37. வெந்து வெம்பி எய்தி இலக்கண குறிப்பு தருக. வெந்து வெம்பி எய்தி இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் பி வினை எச்சங்கள். இ ஊ அதில் முடிஞ்சிருக்கனால இது எல்லாமே வந்து வினை எச்சங்கள். கேள்வி 38. மூடு பனி இலக்கண குறிப்பு தருக. மூடு பனி இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ வினைத்தொகை. முக்காலத்துக்கும் வரனால இது வந்து வினைத்தொகை. கேள்வி 39. ஆடுங்கிளை இலக்கண குறிப்பு தருக. ஆடுங்கிளை வந்து ஆப்ஷன் சி பெயர் எச்சத்தொடர். கேள்வி 40. கவிஞர் தமிழ் ஒளி காலம் என்ன? கவிஞர் தமிழ் ஒளி காலம் என்ன? ஆப்ஷன் ஏ 1924 to 1965. கீழ்கண்டவற்றுள் கவிஞர் தமிழ் ஒளி எழுதிய நூல்களில் தவறானதை தேர்ந்தெடு. எதெல்லாம் கவிஞர் தமிழ் ஒளி எழுதிய நூல்கள்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம். இது எல்லாமே வந்து கவிஞர் தமிழ் ஒளி எழுதிய நூல்கள் தான். கண்ணகி காவியம் மட்டும் அவர் எழுதுனதில்லை. இது வந்து மாதவி காவியம் அதுதான் வந்து தமிழ் ஒளி எழுதியிருப்பாங்க. அதனால் ஆப்ஷன் டி தான் வந்து தவறான நூல். கேள்வி 42. கவிஞர் தமிழ் ஒளி யாருடைய வழித்தோன்றலாகவும் யாருடைய மாணவராகவும் விளங்கியவர்? கவிஞர் தமிழ் ஒளி யாருடைய வழித்தோன்றலாகவும் யாருடைய மாணவராகவும் விளங்கியவர்? ஆப்ஷன் ஏ பாரதியார், பாரதிதாசன். பாரதியாரோட வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனுடைய மாணவராகவும் விளங்கியிருப்பார். கேள்வி 43. பெரிய புராணத்தின் ஆசிரியர் யார்? பெரிய புராணத்தின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் பி சேக்கிலார். கேள்வி 44. பொறுத்துக சொல் பொருள். மா வந்து வண்டு, மது வந்து தேன், வாவி வந்து பொய்கை, வளர் முதல் வந்து நெற்பயிர். மா வந்து வண்டு, மது வந்து தேன், வாவி பொய்கை, வளர் முதல் நெற்பயிர். ஆப்ஷன் சி வந்து சரியானது. கேள்வி 45. பொறுத்துக சொல் பொருள். பெரிய புராணத்தில் வந்து நிறைய சொல் பொருள் இருக்குது, நீங்கள் எல்லாமே படிச்சுக்கோங்க. தரளம் வந்து முத்து, பணிலம் வந்து சங்கு. இந்த தரளம் பணிலம் இதெல்லாம் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கிற கொஷின்னு. தரளம் முத்து, பணிலம் சங்கு. களை வந்து கரும்பு, கா வந்து சோலை. கா சோலை இதெல்லாமே அடிக்கடி கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆப்ஷன் ஏ வந்து சரியானது. தரளம் முத்து, பணிலம் சங்கு, களை கரும்பு, கா சோலை. கேள்வி 46. காடெல்லாம் களைக்கரும்பு, காவெல்லாம் குலைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவளை, வயலெல்லாம் நெருங்குவளை, கோடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடல் அன்ன, நாடெல்லாம் நீர்நாடு, தனை ஒவ்வா நலமெல்லாம் என்ற வரிகளில் சிறப்பிக்கப்படும் நாடு எது? ஆப்ஷன் பி சோழ நாடு. கேள்வி 47. மாவிரை தெழுந்தார்ப்ப வரைதரு பூவிரித்த புதுமது பொங்கிட வாவியிற் பொலிநாடு வளந்தர காவிரி புனல் கால்பரந்தோங்குமால் என்ற வரிகளில் குறிப்பிடப்படும் ஆறு எது? ஆப்ஷன் பி காவிரி. கேள்வி 48. அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகளில் எருமைகள் வீழ்ந்து மூழ்கும். அதனால் அந்நீர்நிலைகளில் உள்ள வாளை மீன்கள் துள்ளி எழுந்து அருகில் உள்ள பாக்கு மரங்களின் மீது பாயும். இக்காட்சியானது எதை போல தோன்றும் என பெரிய புராணம் கூறுகிறது? அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகளில் எருமைகள் வீழ்ந்து மூழ்கும். அதனால் அந்நீர்நிலைகளில் உள்ள வாளை மீன்கள் துள்ளி எழுந்து அருகில் உள்ள பாக்கு மரங்களின் மீது பாயும். இக்காட்சியானது எதை போல தோன்றும் என பெரிய புராணம் கூறுகிறது? ஆப்ஷன் சி வானவில் போல் தோன்றுகிறதுன்ட்டு பெரிய புராணம் கூறும். கேள்வி 49. சொல் பொருள். மாடு
மாடு வந்து பக்கம், ஆப்ஷன் வந்து தப்பாக கொடுத்துட்டேன். மாடு பக்கம், மேதி எருமை, சுரிவலை, சுரிவலை வந்து சங்கு, வேரி வந்து தேன். மாடு பக்கம், மேதி எருமை, சுரிவலை சங்கு, வேரி வந்து தேன். ஆப்ஷன் சி வந்து சரியானது. கேள்வி 50 சொல்பொருள் பொருத்துக. சூடு நெல் அரிக்கட்டு, பகடு எருமைக்கடா, பாண்டில் வட்டம், சிமயம் மலை உச்சி. ஆப்ஷன் டி வந்து சரியானது. சூடு நெல் அரிக்கட்டு, பகடு எருமைக்கடா, பாண்டில் வட்டம், சிமயம் மலையுச்சி. கேள்வி 51 கருங்குவளை செந்நெல் இலக்கண குறிப்பு தருக. கருங்குவளை செந்நெல் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ பண்புத்தொகைகள். கேள்வி 52 விரிமலர் இலக்கண குறிப்பு தருக. விரிமலர் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் பி வினைத்தொகை. கேள்வி 53 தடவரை இலக்கண குறிப்பு தருக. தடவரை இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் டி உரிச்சொல் தொடர். கேள்வி 54 சுந்தரரின் டேஷ் நூல் அடியவர் பெருமையை கூறுகிறது. சுந்தரரின் டேஷ் நூல் அடியவர் பெருமையை கூறுகிறது. ஆப்ஷன் ஏ சுந்தரர்னா திருத்தொண்ட தொகை. கேள்வி 55 திருத்தொண்டர் திருவந்தாதியை எழுதியவர் யார்? திருத்தொண்டர் திருவந்தாதியை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி நம்பியாண்டார் நம்பி. சுந்தரர் எழுதிய நூல்களை எல்லாமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திருத்தொண்ட தொகை அப்படின்னா சுந்தரர், திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்னா நம்பியாண்டார் நம்பி. கேள்வி 56 திருத்தொண்டர் புராணம் எந்த இரு நூல்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது? திருத்தொண்டர் புராணம் எந்த இரு நூல்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது? ஆப்ஷன் ஏ திருத்தொண்ட தொகையும் திருத்தொண்டர் திருவந்தாதியையும். கேள்வி 57 திருத்தொண்டர் புராணத்தின் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியராக 63 சிறப்புகளை விளக்கி பாடப்பட்டுள்ளதால் இது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. திருத்தொண்டர் புராணத்தின் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியராக 63 சிறப்புகளை விளக்கி பாடப்பட்டதால் இது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி பெரிய புராணம். அதாவது திருத்தொண்டர் புராணத்தின் இன்னொரு பெயர் வந்து பெரிய புராணம். கேள்வி 58 சேக்கிழார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி 12ஆம் நூற்றாண்டு. சேக்கிழார் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கேள்வி 59 சேக்கிழார் யார் அவையில் முதலமைச்சராக இருந்தார்? சேக்கிழார் யார் அவையில் முதலமைச்சராக இருந்தார்? ஆப்ஷன் பி 2ஆம் குலோத்துங்க சோழன். கேள்வி 60 பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று சேக்கிழாரை புகழ்ந்தவர் யார்? பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று சேக்கிழாரை புகழ்ந்தவர் யார்? நூல்ன்றது எக்ஸ்ட்ரா. ஆப்ஷன் ஏ மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். கேள்வி 61 வானகமே இளவெயிலே மரச்செறிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ என்ற வரிகளை எழுதியவர் யார்? வானகமே இளவெயிலே மரச்செறிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ என்ற வரிகளை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார். கேள்வி 62 வானூட்கும் வடி நீண்மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞாலம் காவலர் தோள்வழி முறுக்கி ஒரு நீ ஆகல் வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்று அதன் தகுதிகேள் இனி மிகுதி ஆள என்ற புறநானூற்று வரிகள் யாரை பாடுகிறது? வானூட்கும் வடி நீண்மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞாலம் காவலர் தோள்வழி முறுக்கி ஒரு நீ ஆகல் வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்று அதன் தகுதிகேள் இனி மிகுதி ஆள என்ற புறநானூற்று வரிகள் யாரை பாடுகிறது? ஆப்ஷன் பி பாண்டியன் நெடுஞ்செழியன். கேள்வி 63 நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது?
நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் பி புறநானூறு. இந்த லெசனில் ஃபுல்லாக புறநானூற்று வரிகள் தான் வரும். அதனால் இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் புறநானூற்று வரிகள் 6th to 10th வரைக்கும் இருக்கிற புறநானூற்று வரிகள் மட்டும் எடுத்து நாங்கள் ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். அந்த புறநானூற்று வரிகளை மட்டும் நீங்கள் படிக்கணுன்ட்டா அந்த வீடியோவை பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேள்வி 64. வெற்றி முதலிய புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது டேஷ் திணை ஆகும். வெற்றி முதலிய புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது டேஷ் திணை ஆகும். ஆப்ஷன் பி பொதுவியல் திணை. கேள்வி 65. அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருளினது உறுதி தரும் தன்மையை கூறுவது டேஷ் துறை ஆகும். அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருளினது உறுதி தரும் தன்மையை கூறுவது டேஷ் துறை ஆகும். ஆப்ஷன் ஏ முதுமொழி காஞ்சித்துறை. கேள்வி 66. பொறுத்துக சொல்பொருள். யாக்கை உடம்பு. யாக்கை உடம்பு. புணரியோர் தந்தவர். புன்புலம் புண்ணிய நிலம். தாட்கு முயற்சி இல்லை ஆளுமை, 2 பொருள். ஆப்ஷன் டி சரியானது. யாக்கை உடம்பு, புணரியோர் தந்தவர், புன்புலம் புண்ணிய நிலம், தாட்கு முயற்சி ஆளுமை. கேள்வி 67. மூதூர் நல்லிசை புன்புலம் இலக்கண குறிப்பு தருக. மூதூர் நல்லிசை புன்புலம் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ பண்பு தொகைகள். கேள்வி 68. புறநானூறு டேஷ் நூல்களுள் ஒன்று. புறநானூறு டேஷ் நூல்களில் ஒன்று. ஆப்ஷன் ஏ 8 தொகை நூல்களில் ஒன்று. கேள்வி 69. குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவயல் ஆக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வைம் பாட்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவயல் ஆக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வைம் பாட்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் பி சிறுபஞ்ச மூலம். கேள்வி 70. பண்டைய வேந்தர்களின் வீரம் வெற்றி கொடை குறித்தும் குறுநில மன்னர்கள் புலவர்கள் சான்றோர்கள் உள்ளிட்டவர்களின் பெருமைகளை பற்றியும் அன்றைய மக்களின் புறவாழ்வை பற்றியும் கூறும் நூல் எது? பண்டைய வேந்தர்களின் வீரம் வெற்றி கொடை குறித்தும் குறுநில மன்னர்கள் புலவர்கள் சான்றோர்கள் உள்ளிட்டவர்களின் பெருமைகளை பற்றியும் அன்றைய மக்களின் புறவாழ்வை பற்றியும் கூறும் நூல் எது? ஆப்ஷன் டி புறநானூறு. கேள்வி 71. உண்பது நாழி உடுப்பவை இரண்டே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? உண்பது நாழி உடுப்பவை இரண்டே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் டி புறநானூறு. கேள்வி 72. அமையா இலக்கண குறிப்பு தருக. அமையா இலக்கண குறிப்பு தருக. அமையா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஆப்ஷன் டி. கேள்வி 73. நிறுத்தல் இலக்கண குறிப்பு தருக. நிறுத்தல். ஆப்ஷன் பி தொழிற்பெயர். அல்லில முடியறனால தொழிற்பெயர். கேள்வி 74. உற்றுழி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? உற்றுழி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் டி புறநானூறு. கேள்வி 75. அடுபோர் இலக்கண குறிப்பு தருக. அடுபோர். அடுபோர் வினைத்தொகை. ஆப்ஷன் சி. கேள்வி 76. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ புறநானூறு. கேள்வி 77. கொடுத்தோர் இலக்கண குறிப்பு தருக. கொடுத்தோர் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் டி வினையால் அணையும் பெயர். கேள்வி 78. நீரும் நிலமும் உடம்பும் உயிரும் இலக்கண குறிப்பு தருக. நீரும் நிலமும் உடம்பும் உயிரும் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ எண்ணும்மைகள். கேள்வி 79. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே என்று கூறும் நூல் எது? சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே. ஆப்ஷன் டி புறநானூறு. கேள்வி 80. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறும் நூல் எது?
யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறும் நூல் எது? ஆப்ஷன் டி புறநானூறு. கேள்வி 81. சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் ஆகிய சிறுகதைகளை எழுதியவர் யார்? சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் ஆகிய சிறுகதைகளை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி கந்தர்வன். கேள்வி 82. அடுபோர் செழிய இகழாது வல்லே நிலன் நெளிமருங்கின் நீர்நிலை பெருக தட்டோர் அம்ம இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே என்ற புறநானூற்று வரிகளை பாடியவர் யார்? ஆப்ஷன் டி குடபுலவியனார். கேள்வி 83. எச்சொற்களை அமைப்பின் அடிப்படையில் தனிவினை கூட்டுவினை என இருவகைப்படுத்தலாம். அவ்வளோதான். 82 வரைக்கும் இலக்கியம். இப்போ 83க்கு மேலே இலக்கண கேள்விகள். எச்சொற்களை அமைப்பின் அடிப்படையில் தனிவினை கூட்டுவினை என இருவகைப்படுத்தலாம். ஆப்ஷன் பி வினை சொற்கள். கேள்வி 84. தனி வினையடிகளை கொண்ட வினை சொற்களை டேஷ் என்பர். தனி வினையடிகளை கொண்ட வினை சொற்களை டேஷ் என்பர். ஆப்ஷன் ஏ தனிவினை. கேள்வி 85. கூட்டு வினையடிகளை கொண்ட வினை சொற்கள் டேஷ் எனப்படும். கூட்டு வினையடிகளை கொண்ட வினை சொற்கள் டேஷ் எனப்படும். ஆப்ஷன் பி கூட்டு வினை. கேள்வி 86. துணை வினைகளின் ஆதிக்கம் அதிகம் எந்த மொழியில் உள்ளது? துணை வினைகளின் ஆதிக்கம் எந்த மொழியில் அதிகமாக உள்ளது? ஆப்ஷன் ஏ பேச்சு மொழி. கேள்வி 87. இரு என்ற வினையடியை முதல் வினையாக மாற்றுக. இரு என்ற வினையடியை முதல் வினையாக மாற்றுக. ஆப்ஷன் ஏ புத்தகம் மேசையில் இருக்கிறது. ஆப்ஷன் ஏ. கேள்வி 88. வை என்ற வினையடியை துணை வினையாக மாற்றுக. வை என்ற வினையடியை துணை வினையாக மாற்றுக. ஆப்ஷன் டி அவர் ஒருவரை பாட வைத்தார். கேள்வி 89. தமிழ் மற்றும் டேஷ் மொழிகளில் துணைவினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும். தமிழ் மற்றும் டேஷ் மொழிகளில் துணைவினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும். ஆப்ஷன் சி ஜப்பானிய மொழி. கேள்வி 90. பொருத்தமான துணைவினையை தேர்ந்தெடுக்க. மனிதனையும் விலங்குகளையும் வேறு பிராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அதான் வினையடி. அதை நம்ம துணைவினையாக மாற்றணும். ஆப்ஷன் ஏ வேறுபடுத்துவது. அதாவது மனிதனையும் விலங்குகளையும் வேறுபடுத்துவது மொழியாகும் அப்படின்னு வரணும். கேள்வி 91. மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் ஏ கீழே. மிசைனா மேல், அதனால் எதிர்ச்சொல் கீழ். கேள்வி 92. நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? ஆப்ஷன் டி புலரி. அகழி, ஆறு, இளஞ்சி எல்லாமே நீர்நிலைகளோட தொடர்புடையது. இது எல்லாமே புக் பேக் கொஷின்ஸு. கேள்வி 93. பொருத்தமான விடையை தேர்க. நீரின்றி அமையாது உலகு திருவள்ளுவர், சரியானது தான். நீரின்றி அமையாது யாக்கை இது ஔவையார் இல்லை. மாமலை போற்றதும் இளங்கோவடிகள் தான். அதனால் ஆப்ஷன் பி ஆ இ ரெண்டும் சரியானது. சாரி, ஆ இ ரெண்டும் சரியானது. ஆப்ஷன் ஏ சரியானது. கேள்வி 94. பொருத்தமான வினையை எடுத்து எழுதுக. கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்துவிட்டான். அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை. அதாவது ஆப்ஷன் பி சரியானது. கேள்வி 95. மல்லல் மூதூர் வயவேந்தே கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? மல்லல் அப்படின்னா வளம். கேள்வி 96. பிழை நீக்கி எழுதுக. சர் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டுதான் தௌலீஸ்வரம் அணையை கட்டியதுன்னு வந்திருக்கீங்க. அதுக்காக கட்டினார் அப்படின்னு வரணும். ஆப்ஷன் பி தான் கட்டினார் அப்படின்னு இருக்கு. கேள்வி 97. பிழை நீக்கி எழுதுக. மழையே பயிர்க்கூட்டமும் உயிர்கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றன. புரிகின்றனன்னு வரக்கூடாது, புரிகின்றது வரணும். எங்கே புரிகின்றது தான்? ஆப்ஷன் ஏ தான் புரிகின்றது வரும். அதனால் ஆப்ஷன் ஏ தான் சரியானது. இந்த மாதிரி பிழை நீக்கி எழுதுக கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த இடத்துல போயிட்டீங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் அதிகம் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் ஆகாது. கேள்வி 98. பிழை நீக்கி எழுதுக. அதுவும் புக் பேக்கில் இருக்கிற பிழை நீக்கி எழுதுகலாம் அப்படியே கொஷின்ஸில் சில டைம்ஸ் கேட்பாங்க. அதனால் ஒரு தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது நல்லது.
நீலனும் மாலனும் அவசரகால தொடர்புக்கான தொலைபேசி எண்களின் பட்டியலை வைத்திருக்கிறோம் இருக்கு. வைத்திருக்கின்றனர் வரணும். ஆப்ஷன் ஏ தான் வந்து வைத்திருக்கின்றனர் வந்திருக்கு. ஆப்ஷன் ஏ. கேள்வி 99. கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன், எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து தவழ்ந்து வந்தேன் என்ற பாடலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி கவிமணி. கேள்வி 100. பொறுத்துக. அழகின் சிரிப்பு வந்து பாவேந்தர் பாரதிதாசன். தண்ணீர் 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 வந்து கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் வந்து வைரமுத்து. வாய்க்கால் மீன்கள் வந்து இறையன்பு. மழைக்காலமும் குயிலோசையும் வந்து மா கிருஷ்ணன். ஆப்ஷன் ஏ வந்து சரியானது. அழகின் சிரிப்பு பாவேந்தர் பாரதிதாசன், தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன், தண்ணீர் தேசம் வந்து வைரமுத்து, வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு, மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன். கேள்வி 101. கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்ற நூலை எழுதியவர் யார்? கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் சி மா அமரேசன். கேள்வி 102. தமிழில் எத்தனை துணைவினைகள் உள்ளன? தமிழில் எத்தனை துணைவினைகள் உள்ளன? தமிழில் வந்து 40 துணைவினைகள் உள்ளன. அதாவது 40க்கும் மேற்பட்டன்னு போட்டிருக்காங்க. ஏறத்தாழ 40க்கும் போட்டிருக்காங்க. கேள்வி 103. தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் துணைவினைகள் முதல் வினைகளுக்கு டேஷ் அமையும். தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் துணைவினைகள் முதல் வினைகளுக்கு பின்பு அமையும். ஆப்ஷன் பி. அடுத்து கலைச்சொல் அறிவோம். குமிழிக்கல், கோனிக்கல் ஸ்டோன், நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட், பாசன தொழில்நுட்பம், இரிகேஷன் டெக்னாலஜி, வெப்பமண்டலம், டிராபிக்கல் ஜோன். அவ்வளோதான். 104 கொஷின் இருக்குது. நீங்கள் டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கணுன்னா எங்கள் சேனலில் வந்து 2 டெஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்துட்டு மார்க் எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.